ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்றைக்கி ரவா பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டும் சேர்த்து விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் முந்திரி பருப்பு 1/2 டீஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் போட்டுடலாங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க, அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட சீரகம் மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 இன்ச் அளவு இந்த இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்க இதையும் சேர்த்துடலாங்க. இது எண்ணெயில் பொரிஞ்ச இதுவும் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரவா பொங்கலுக்கான ரவை எடுத்து வச்சுருக்காங்க. அது வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துட்டோம்னா இன்னும் நம்ம ரவா பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வறுத்துடலாங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் வறுத்துட்டு அப்புறம் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம். தண்ணியோட அளந்து 1க்கு 3 தண்ணி பருப்புக்கு ரவைக்கு சேர்த்தி தாங்க அதை இப்போ ஊற்றலாங்க. நம்மளோட ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இந்தளவுக்கு போதுங்க. இப்போ வேக வச்ச பாசி பருப்பு தண்ணியோடு சேர்த்துடலாங்க. ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி நம்மளோட ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம எம்மியான டேஸ்டியான ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்மையாக இருக்குங்க சாப்பிட்டா. இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ எங்கிட்ட சாம்பார் ரெடியாக இல்லை, அதனால் நான் உங்களுக்கு காமிக்கலைங்க. தேங்காய் சட்னி, அதை விட்டால் இஞ்சி புளி கொஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஞ்சி புளி போட்ட சட்னிங்க. அதுவும் சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.